ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமா இருப்பாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாய் இருப்பான். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் வாக்கு பண்ணுகிறார். அப்படி வாக்கு பண்ணும் பொழுது அதற்கு கீழே அவருடைய ஜனம், ஆண்டவருடைய வல்லமை பொருந்தின ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் திருசாந்தப்படுத்துகிற வார்த்தைகளை தொடர்ந்து அங்கே நாம் வாசிக்க முடியும். 6வது வசனம் 7வது வசனம் எல்லாம் பல காரியங்களை, பெரிய ஆச்சரியமான காரியங்களை நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறோம். முதலாவது ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற காரியம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். தேவன் நம்மை வழிநடத்துகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவன் நம்மை உயர்த்துகிறார், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் நிறைவேறும்படி செய்கிறார் என்றால் அப்ப நாம் அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறோம். நம்மை பயன்படுத்துகிறார் என்றால் நாம் அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம். ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறதுனால கிரீடம் அல்ல. நாம் அநேகர் தப்பிதமாய் புரிந்து கொள்கிறோம். என்ன புரிந்து கொள்கிறோம்? அவர் பயங்கரமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இல்லை, தேவனுக்குள் நாம் வளர்கிறது தான் காரியம். தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்கிறதான் காரியம். தேவனுக்குள் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதான் காரியம். தேவனுக்குள் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற நிலையில் நாம் நிலை நிற்கிறோமே, அதுதான் காரியம். பலர் என்ன நினைக்கிறார்கள்? இந்த ஆசீர்வாதம் இருந்தால்தான் அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நாம் நினைக்கிறோம். சிலர் ஆபிரகாமை பிடித்து கொள்ளுவார்கள், சிலர் ஈசாக்கை பிடித்து கொள்ளுவார்கள். இப்படி இவரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த இடத்திலாவது, எந்த பகுதியிலாவது இஸ்ரவேலின் ஆசாரியன், பிரதான ஆசாரியனோ ஆசாரியனுடைய பிள்ளைகளோ பெரிய காரியம், பெரிய பலத்த காரியங்களை செய்திருக்கிறார்கள், அப்படி என்றால் அவர் மாளிகை கூட கோபுரங்களில் அவர் அமர்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க முடியாது. ஆசாரியன், தேவனுக்கு பணிவிடை செய்கிறவன் எப்பொழுதுமே மேன்மையானவன் தான். அந்த மேன்மை அவனுடைய உடைகளில் கர்த்தர் அவனுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள் அவர்களுக்கென்று தனி காரியங்களை செய்து கொள்ளுகிறார்கள். இப்படித்தான் அவனுடைய வேலையை செஞ்சா இப்படிலாம் இருக்கணும். ஆனால் அதை தவறென்று சொல்லவில்லை. வசதிகள் தேவை, வாய்ப்புகள் நமக்கு தேவை. ஆனால் அதே வாழ்க்கையாக இருந்து விடக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு பாடலை ஏற்றுகிறார், அந்த பாடலை பாடுகிறார். அந்த பாடலை பாடுவதற்கு பல லட்சங்கள் தேவையில்லை. சாதாரணமாய் அந்த பாடலை ஒரு கூட்டத்தில் பாடினால் அது எதற்காக பாடப்படுகிறது? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அப்போ பிரபலமான மேடையிலிருந்து பாடினால்தான் அந்த பாடலை கர்த்தர் கொடுத்தார் என்று அர்த்தம் இல்லை. ஒரு ஏழை மனிதன், சில நேரங்களில் ஏழை மனிதர்கள் ஒன்றுமே இல்லாதொன்னே கர்த்தர் கோபுரத்தில் உயர்த்துகிறார். எந்த கோபுரத்தில்? அவர்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய மேன்மை, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார். வசதி வாய்ப்புகள் அல்ல கிரீடம். நாம் தேவனுடைய கரத்தில் இருப்பதுதான் கிரீடம். தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய முத்துக்கள், நம்முடைய
கிரீடத்தில் ஏற்றப்படுகிற முத்துக்கள், ராஜ முடி, இதையெல்லாம் கர்த்தர் அவரே அலங்கரிப்பது, அழகு பார்ப்பது. நாம இந்த பூமியில, அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் ஆகாதிருங்கள், அவர் பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர முடியாது. இங்க ஐஸ்வர்யவான்கள் நீங்கள். You live a sophisticated life in this world. So you completely enjoyed your life here itself. So you don't have any time to enjoy that. பரலோகத்தில் உங்களுக்கு அதை மகிழ்ச்சியாய் கொண்டாடுவதற்கு இடமில்லை. ஏனென்றால் here itself. இங்கே நீங்கள் சொபிசிகேட்டடாய் வாழ்ந்து விட்டீர்கள். சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இப்படி இருந்தாதான் கர்த்தர் பெரிய ஊழியக்காரன் என்று நம்மை சொல்லுவார்கள். இல்லை, கிருபையும் வரங்களும் நமக்குள்ளிருந்து வெளிப்பட்டால்தான் அவன் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன். இப்ப வரக்கூடிய எழுப்புதல் எப்படி ஆக போகுதுன்னா, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் கர்த்தர் தூக்கி வீசிட்டு சின்ன பிள்ளைகள் கை தொட்டா அற்புதம் நடக்கும். வாலிபர்கள் அதை ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். அப்படி கர்த்தர் எழுப்புதலின் வல்லமையை யாருக்குள்ளெல்லாம் அந்த அக்கினியை வைக்கிறாரோ அவர்களெல்லாம் தொட்டா அற்புதம் நடக்கும். வேதத்தில் சொல்லப்படுது, பிலிப்பு வியாதிகளை சுகமாக்கினார், பவுல் வியாதிகளை சுகமாக்கினார், பர்னபா வியாதிகளை சுகமாக்கினார், சீலா வியாதிகளை சுகமாக்கினார். அது மட்டும் இல்ல, சிஷ்யர்கள் இன்னும் பல. அப்ப ஆண்டவருடைய வல்லமை எல்லாருக்குள்ளேயும் பரவினது போல அவர்கள் வீடுகள் ஒரு அப்பங்கள் பெற்று சுவிசேஷத்தை அறிவித்து எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. வேதத்தில் ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவங்க கூடி வந்த சபையில் அவர்கள் ஆசீர்வாதமா இருந்தார்கள். பிலிப்புடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்தார்கள். இப்படி கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே, தம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தினால் அற்புதங்களை செய்தார். பேர் ஊரு தெரியாது, ஆனா அவர்கள் ஜெபம்னா அற்புதம் நடக்கும். ஆண்டவர் வருகிற நாட்கள் அதை செய்ய போகிறார். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமாக சில சாம்பிள்ஸ் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல, அந்த ஆண்டவருடைய கிருபையினால பெரிய பலத்த கிரிகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். இதுதான் கர்த்தர் செய்ய போகிற பலத்த காரியம். அப்பதான் நீங்க கிரீடம், அப்பதான் நீங்க ராஜ முடி, அவருடைய கரத்துல இருக்கிறீர்கள். பவுல் சொல்லும்போது சொல்றாருல, வெளியரங்கமான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இல்லாமல் உள்ளான அலங்காரம் கிருபையும் வரமும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் வெளியில அலங்கரிக்கிறது அலங்காரம் இல்ல, உள்ள இருக்கணும் அந்த அலங்காரம். கிருபை, வரங்கள், வல்லமைகள் இது இருக்கணும் ஒரு மனிதனுக்குள்ள. அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. நம்ம வெளியரங்கமாய் ஒரு 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 நபரோடு நான் பேசும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் ரொம்ப செலவாகுது. என்ன செலவாகுது? அப்போ அவங்க சொல்றாங்க, மேக்கப் செட்டுக்கே 50,000க்கு மேல செலவாயிருது. ஏன் அப்படி? ஏன் அந்த மூஞ்சி அந்த மேக்கப் போடலன்னா பார்க்க முடியாதா? அந்த மூஞ்சிக்கு அந்த பவுடர் அந்த எக்ஸ்ட்ரா வர்ணங்கள் பூசலன்னா பார்க்க முடியாதா? அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. நம்ம 1 மணி நேரம், நீங்க நல்லா கவனிங்க, நம்ம 1 மணி நேரம் நீங்க முழங்கால் படிட்டு உங்க தனி அறையில ஜெபம் பண்ணிட்டு வெளில வாங்க. அந்த அழகுக்கு இடம் வேற ஒண்ணுமே இல்லை. எந்த பியூட்டி பார்லரும் கிடைக்காததான் அந்த மகிமை, அந்த அழகு, அந்த மேன்மை. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, மோசே தேவனுடைய கூடாரத்தில் போய் தேவனோடு கூட பேசிவிட்டு அவன் வெளியே வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் கூக்குரல் இருக்கிறார்கள், மோசே உன் முகத்தை மூடு. அந்த முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை. ஏன் பார்க்க முடியல? பிரகாசம், ஒரு வெளிச்சம் அந்த முகத்தில் வெளிச்சம் அடிக்கிறது, பயங்கர பிரகாசமா இருக்கிறது. We cannot see with our eyes because the light shines upon you. அந்த வெளிச்சம் அப்படி உதிக்கிறது.
நாம தேவனுடைய சமூகத்தின் ஜெபித்தா உள்ளான அலங்காரம் தாங்க, உள்ளான ஆசீர்வாதம் தான். அப்ப சாப்பாட்டுக்கு தேவைகளை சந்திப்பார், உடைக்கு தேவைகளை சந்திப்பார், நம்முடைய எல்லா காரியங்களும் தேவைகளை சந்திப்பார். He know everything whatever we want in our life. He gave every blessing to you. ஆனா அதுக்காக சிலர் பாருங்க, சிலருடைய வீட்டுல சும்மாவே கார் நிற்கும், 4 கார் 5 கார். ஆனா அவங்க போறதுன்னு ஒரு கார்ல தான். கேட்டா இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, இது எங்களுக்கு வேணும், அது எங்களுக்கு வேணும். வசதி இருப்பதினால் வாங்கி சும்மா நிறுத்து. எங்களை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்து இருக்கிறான்னு சொல்றது. கர்த்தர் ஆசீர்வதிச்சா அதை பயன்படுத்துறோம்ல, கர்த்தர் ஆசீர்வதிச்சா அது பயன்பாட்டுக்குள்ள வரணும்ல, வரலையே. அப்ப என்ன காரியம்? அதெல்லாம் ஆசீர்வாதம். போதும் என்கிற மனதுடனே கூடியதுதான் தேவ கிருபை. இப்ப நமக்கு என்ன வேணும்? போதும் என்கிற மனம் இருக்கணும். இந்த மனது வேணும். இதைதான் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்ப நாம போதும், என் தேவன், என் ரட்சகர் அப்படின்னு நாம இருக்கும்போதுதான் நம்ம அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம், அவருடைய கரத்தில் இருக்கிற ராஜ முடி, நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மை அவருடைய கரத்தில் இருக்கிறது. மனிதர்கள் நம்மை உயர்த்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். மனிதர்கள் நம்மை உயர்த்தினால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தான் அவர் உயர்வுக்கு, நான் தான் காரணம். கர்த்தர்லாம் இல்லை, நான் தான். நான் இல்லைன்னா அவங்க அப்படி வந்திருக்க முடியாது. அந்த மேன்மைலாம் அவங்களுக்கு கிடையாது. நான் தான் கொடுத்தேன், நான் தான் வச்சேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் உயர்த்தினேன். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆனா தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும், தேவன் நம்மை மேன்மைப்படுத்தும் போது நம்மை தடை செய்ய ஒருவனாலும் முடியாது. ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைத்திருப்பார். அதாக கிரீடம். இன்னும் பல காரியங்கள் இருக்கு, சமயம் போதாதபடினா உங்களை கர்த்தர் கிரீடமாக, ராஜ முடியாக வைக்க விரும்புகிறார். அவர் கரத்தில் அடங்கியிருங்கள், மேன்மையானதை காண்பீர்கள். ஆமென்.